ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிலீஸுக்கு முன்பே வந்து கிட்டத்தட்ட பல கோடிக்கு வந்து விற்பனையாக இருக்குது நம்மளோட தளபதி விஜயோட ஜனநாயகன் திரைப்படம். இந்த ஒரு விஷயம் வந்து ரசிகர் மத்தியில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியானும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை பற்றி அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ நம்ம தமிழ் சினிமாவோட பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நம்ம தளபதி விஜய் தான் சொல்லணும். ஸோ அந்தளவுக்கு வந்து நிறைய சாதனைகள் அவர் திரைப்படம் வந்த அளவு திருவிழாமல் இருக்கும் அப்படி இப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வந்து இப்போ வந்து அவரோட தமிழ் சினிமாவோட கடைசி திரைப்படத்தில் வந்து அவர் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து எல்லா ஒரு ஃபேன்ஸுக்கும் வந்து ரொம்ப ஒரு பெரிய சோகமான விஷயம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியானும். ஸோ 2026 ஆண்டுலேருந்து முழுக்க வந்து அரசியலில் மட்டுமே வந்து ஸோ அவர் வந்து போட்டியிட போகிறாரு. ஸோ அதனாலே வந்து அவரோட கடைசி திரைப்படமான ஜனநாயகன் திரைப்படத்தில் ஒரு அஃபிஷியலாக நடிச்சுட்டு அதுக்கப்புறம் தமிழ் சினிமா வந்து குவிட் பண்ணுறாரு அப்படின்ட்டு வந்து நியூஸ் கிடச்சிருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்மளுடைய எச்.வி.துரை இயக்கத்தில் விஜய் நடிக்கும் கடைசி படத்துக்கு பேர் தான் ஸோ ஜனநாயகன். ஸோ இந்த திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து லேட்டஸ்ட்டாக கடந்த வாரம் வந்து ரசிகர் மத்தியில் ரொம்ப ஒரு நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருந்துச்சு. ஸோ தற்போது தகவல் பிரகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ வந்து ஜனநாயகன் திரைப்படத்தோட ஓவர் சீரிஸோட ரைட்ஸ் வந்து இப்போ வந்து வெளியே வந்திருக்குங்க. ஸோ அதன்படி பார்த்தா கிட்டத்தட்ட வந்து 75 கோடி வரைக்கும் வந்து விலை போயிருக்கு அப்படின்னு வந்து இப்போ வந்து அஃபிஷியலாக நியூஸ் வந்திருக்குங்க. இது வரைக்கும் வந்து எந்த ஒரு தமிழ் படமும் இவ்வளோ பெரிய தொகைக்கு வந்து விலை போனதில்லை அப்படின்ட்டு வந்து ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. இந்த ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு.